ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம். சேர்த்துக்கு கடாயில் 100 கிராம் அளவுக்கு வறுக்காத காஞ்ச வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வேர்க்கடலையே 4 நிமிஷம் போல் நல்லா செவந்து வரணும். அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் தோலை நீக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பார்த்திங்கன்னா நான் 3 சேர்த்துருக்கேன். மிதமான காரத்தில் இருக்கும். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கங்க. இப்போ மிளகாவை சேர்த்து வெங்காயத்தோடு வதக்கி கொடுத்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதமாக வந்து தக்காளி பழம் 1 பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையும் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. அரைச்சிட்டு வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இதோட சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துருக்கேன். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சமாக, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கெட்டியாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி தண்ணியாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். எத்தனை முறையில் நீங்கள் வேர்க்கடலை சட்னி செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் இந்த சட்னி ருசியாக இருக்கும். இதே முறையில் இதே அளவோட இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.